பெரும் தனயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த கடந்த 4 வருடம் ஏற்பட்ட தடைகள், ஏற்பட்ட திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவங்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல, அதாவது திறமையான, வசதியான, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்ப நம்ம தொடர்ந்து குரு பயிற்சி பலன்கள், லக்கண ரீதியான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியில இப்ப 2025, 26 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் சிம்ம லக்கணத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவா தனஸ்தானம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்துல நம்ம பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப அந்த இடத்துல குரு இயற்கையாகவே அந்த இடத்துல குரு அமர்வது ரொம்ப சிறப்பு. பெரும் தனயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது ஒரு பெரும் வாய்ப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட பணபரஸ்தானம் என சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு வந்து அமர்வது 4 வருடமாக ஒரு விஷயத்திற்காக காத்துக்கிட்டு இருந்த சிம்ம லக்கண நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிம்ம லக்கணத்திற்கு இந்த குரு யார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சிம்ம லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ரெண்டுமே ஒரு 2 கேரக்டர் இருக்கும். இந்த குரு தான் அதிபதி. அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பூர்வ புண்ணியம், புத்திரம், குலதெய்வம், தாய்மாமனுடைய உறவுகள், இதெல்லாம் நம்ம 5ஆம் இடத்தை சொல்றோம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆயுள் விருத்தி, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், பம்பு வழக்கு, வழக்கு விஜயங்கள், இப்படி நம்ம 8ஆம் பாவத்தை சொல்றோம். சோ அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய 11ஆம் பாவகத்தில் வந்து அமர்ந்து பார்க்கின்ற வீடுகள், லக்கண ரீதியா 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், இந்த 3 பாவகத்தை குரு பார்ப்பாங்க. சோ இந்த 3 பாவகமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பாவகம் தான். உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தையும், திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தையும், கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம், இந்த 3 பாவகத்தையுமே பார்ப்பது உண்மையாலுமே சிம்ம லக்கணத்திற்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப 11ஆம் பாவத்துல வந்து அமர்ந்து பார்க்கிற முதல் வீடு அப்படின்னு பார்த்தா 3ஆம் பாவகம். இப்ப 3ஆம் பாவகம் அப்படின்னா நம்மளுடைய சுய முயற்சியில முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கையாகவே நம்மளுக்கு அந்த 3ஆம் பாவகம் தரும். இப்ப லக்னாதிபதி 3ல் இருந்தாலும் இல்ல 3ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தாலும் அவர் சுய முயற்சியில முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் அவங்களுக்கு ஜனனமாகும் பொழுதே கொடுத்திருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட 3ஆம் பாவகத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதாவது இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சக்சஸ் பண்ணவே முடியல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு கூடுதல் பிளஸ், ஒரு கூடுதல் சப்போர்ட். அப்படின்னா இப்ப நார்மலா நம்மளுக்கு இருக்க வேண்டிய சப்போர்ட்டை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் கட்டாயம் வெற்றி அடையும். வெளியூர் இடம் மாறி, அதாவது 3ஆம் இடம் இடமாற்றத்தையும் குறிக்கும். அப்ப இடம் மாறி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, இடம் மாறி நம்ம பெரும் லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும். அதே போல 11ஆம் இடம், 3ஆம் இடம் இரண்டுமே மூத்த சகோதரத்தையும் இளைய சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய பாவகம். அப்ப இளையவர் இருந்தாலும் சரி, மூத்தவர் இருந்தாலும் சரி, 2 பேர்த்தினாலையும் ஒரு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தம்பியாவது அண்ணனாவது இருக்காங்க, இல்ல தங்கை அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை தாண்டி உங்களுடைய சுயமுயற்சி கட்டாயம் வெற்றி அடையும். 2வது அவர் பார்க்கிற பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு திரிகோணஸ்தானமான 5ஆம் பாவத்தை பார்க்கறது. 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்ம ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, படிக்கிற மாணவர்கள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு டாக்டர் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு அப்படின்னா எம்டி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை மாணவர்களுக்கு தரும். 2வது 5ஆம் பாவகம் காதலை குறிக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அது 11ஆம் பாவத்திலிருந்து பார்ப்பதால் உண்மையான ஆத்மாத்மான காதலா இருந்தா கட்டாயம் அந்த காதலும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குலதெய்வத்துல ஒரு நேர்த்திக்கடன் செலுத்தணும், இல்ல குலதெய்வத்துக்காக நம்ம ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால இல்ல தாயார்னால ஏற்படக்கூடிய வருமானங்கள், இல்ல தாய்மாமனால கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்,
இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏற்கனவே சிம்ம லக்னம் அப்படின்னாவே 5, 8 இயற்கையாவே அமைப்பு உண்டு. அப்ப சிம்ம லக்னத்துல பிறந்த அனைவருக்குமே பூர்வீகம் சம்பந்தப்பட்டமான ஒரு பிரச்சனை கட்டாயம் இருக்கும். அப்ப இதுவரைக்கும் இருந்து வந்த பூர்வீக பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கட்டாயம் உருவாக்கி தருவாங்க. குழந்தைகளால இப்ப பெரியவங்க அப்படிங்கிறப்ப குழந்தைகளால ஏற்படக்கூடிய ஒரு ஆதாயம். இதுவரைக்கும் என் பசங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்ல. இந்த காலகட்டம் எனக்கு உறுதுணையா இருப்பாங்களா அப்படின்னா, தாராளமா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இதுல வந்து பார்க்குற பாவகம் சரி, இருக்கிற இடமும் சரி, நல்ல இடத்துல இருந்து நல்ல இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு கட்டாயம் குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. குரு பார்க்குற அடுத்த பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவகம். இப்ப 7ஆம் பாவகம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு முதல்ல ஒரு சார்ட்ல நம்மளுக்கு 7ஆம் பாவகம் அப்படின்னா, சின்ன வயசா இருந்தா ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளலாம், கொஞ்சம் வாலிப வயசு அப்படிங்கிறப்ப திருமணம் சம்மந்தப்பட்டமானதெல்லாம் ஒரு 50 டூ 60 அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு சம்மந்தி யோகம் சொல்லலாம். அப்ப 3 ஒவ்வொரு வயசு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரியும் பாவகங்கள் அங்க மாறுபடும். அப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு புதிய நண்பர்கள், இப்போ ஒரு ஸ்கூலுக்காக வெளியில போறோம், ஒரு காலேஜுக்காக வெளியில போறோம் அப்படிங்கிறப்ப, புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல அதாவது திறமையான, வசதியான, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டே இல்ல அப்படின்னா கூட, உங்களுக்கு புதுசா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்த பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். திருமண வயதில் இருக்கிற நபர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். 7ஆம் பாவத்த குரு நேரடியா பார்க்கறதுனால, குருபலம், நேரடி குருபலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்க 10 சார்ட்ல உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி திசை நடக்கணும். 7ஆம் அதிபதி புத்தி, திருமணத்திற்கான வயது இதெல்லாம் சப்போர்ட் பண்றப்ப, குருபலமும் கூடவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கறப்ப, உங்களுக்கு இந்த காலகட்டம் குருபலம் யோகமும் உண்டாகுது. அப்ப திருமணத்திற்கான வாய்ப்பு திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்த சிம்ம லக்ன நண்பர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பா இந்த குரு பயிற்சி இருக்கும். திருமண வயதுல குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு நாம திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த பெற்றோர்களுக்கு சம்மந்தி எடுக்கக்கூடிய யோகத்த இந்த குரு பகவான் உங்களுக்கு வழங்கப் போறார். அதுக்கு தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவரைக்கும் பொண்ணாகட்டும், பையனாகட்டும் நான் மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பிடி கொடுக்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி இருந்த பெற்றோர்களுக்கு, இந்த காலகட்டம் உங்க குழந்தைங்க, நீங்க தாராளமா வரன் பாருங்க. நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் இந்த சிம்ம லக்கணத்திற்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் தரப்போகுது. பாதிப்பு அப்படிங்கிற மாரி எந்த பாவகத்தையும் பார்க்காததே சிறப்பு. எப்படின்னா, ஒரு ஒரு கிரகம் நம்மளுக்கு நன்மை செய்யல அப்படின்னாலும், தீமையை செய்யாம இருந்துட்டாவே பெரும் பெரும் யோகம். அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். அப்ப குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் கூட, பெரிய திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இல்ல அப்படின்னாலும், நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ, பொருளாதார ரீதியா நம்ம முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையோ கட்டாயம் இந்த குரு பயிற்சி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையாகவே சிம்ம லக்கணத்திற்கு நடக்கின்ற குரு பயிற்சி ஒரு பெரிய ஆதாயத்தையும், ஒரு பெரிய வாய்ப்பையும் உருவாக்கி தர வேண்டும் என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.